வாழ்க திருவே துணை, குரு வாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதி சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 நவம்பர் மாதம் 4ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். இன்று நீங்கள் எது செய்தாலும் ஒரு கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். புதிய வித்தைகளை கற்றுக்கொள்வீர்கள். தொழிலுக்கு தேவையான வளர்ச்சிக்கான மாற்றங்களை எதிர்காலத்திற்காக யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக செய்வீர்கள். ஆனால் அதை அவசரமாக செய்யாமல் நிதானமாக செய்வது நல்லது. நண்பர்கள் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். உங்களுடைய நிர்வாகத்திறமை ஆளுமைத்தன்மை வெளிப்படும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண்கள் உங்களுடைய மனமறிந்து நடப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். மனம் ஒரு இனம் புரியாத கவலையை கொண்டிருக்கும். அதையெல்லாம் சமாளிப்பதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. வாழ்க்கை துணை உங்களுக்கு மனமறிந்து நடந்து கொள்வது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். ரிஷபம். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். அக்கம் பக்கத்தினரால் செலவுகள் ஏற்படும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் விருப்பங்கள் நிறைவேற தெளிவான திட்டங்களுடன் செயல்பட்டு வெற்றிகரமாக நடத்தி உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் பிரச்சனைகள் வரும் என்பதால் அதை இன்று ஒற்றி போடவும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய தெளிவான திட்டங்களுக்கு உங்கள் திறமைகளை ஊக்குவிக்கும் விதத்தில் நன்றாக உதவி புரிவார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டாலும் இடம் பிரியாத கவலை ஒன்று மனத்தில் இருக்கும். குழப்பங்கள் நீடிக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் உங்கள் மனமறிந்து நடப்பது அவர்கள்தான் என்பது உங்களுக்கு புரிந்து கொள்வீர்கள். பிறகு உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இருக்காது. மிதுனம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தனவரவு பணவரவு உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள். உங்களுடைய பேச்சில் ஒரு அனுபவமும் முதிர்ச்சியும் தென்படும். அதனால் எல்லோரையும் கவர்வீர்கள். சகோதரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசு விஷயங்கள் அரசாங்கங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற அதிகாரத்தை பயன்படுத்துவீர்கள். நண்பர்கள் சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களோட பேச்சை கேட்டு நடப்பதால் உங்களோட குடும்பத்துடன் ஐக்கியமாகி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கடகம். நீண்ட நாள் முயற்சிகளை உங்கள் விருப்பம் போல் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளுக்காகவும் வாழ்க்கை துணைக்காகவும் சில அலைச்சல்களையும் தியாகங்களையும் நீங்கள் செய்ய வேண்டி வரும். குடும்ப அங்கத்தினர் உறவினர்கள் ஆரோக்கியத்தில் சில கவனங்கள் தேவைப்படுகிறது. தாய் வழி உறவினர்களுடைய ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிட வைப்பதை தவிர்க்கவும். பெண்கள் உங்களுடைய திறமைக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள் சகோதரர்கள் உதவி புரிவார்கள். பயணங்கள் என்ற பிரச்சனைகளை தரும் என்பதை தவிர்க்கவும். தொழில் விஷயத்தில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் என்றாலும் மனம் என்னவோ கலக்கமாகத்தான் இருக்கும். குழப்பமாகத்தான் இருக்கும். வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவர்கள் உங்களுக்கு குடும்பத்திலும் தொழிலிலும் உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். சிம்மம்.
என்று உங்களுடைய சொன்னதை செய்ய போகிறீங்க, செய்யறதை சொல்ல போகிறீங்கிற மாதிரி சொல்லும் செயலும் ஒருங்கிணைந்து உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால் உங்களுடைய வாக்குறுதியை காப்பாற்றுவதில் எளிமையாக இருப்பீர்கள். உங்கள் திறமையை நிரூபிப்பதில் எந்தவித கஷ்டமும் இருக்காது. ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமை வெளிப்படுவதற்கு சில முயற்சிகள் தேவைப்படும். பெண்களிடம் சில கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் கவனமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். சகோதர நண்பர்கள் உங்கள் திறமையை வளர்ப்பதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறைவதால் மனம் கலக்கத்திலும் குழப்பத்திலும் இருக்கும். மனம் வரத்தை அடையும். தனிமையை நாடும். குலதெய்வ வழிபாடு உங்களை கரை சேர்க்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய எதிர்பார்த்ததுக்கு ஏற்கு மாறாக நடந்தாலும் முடிவில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கன்னி, தொழிலில் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அதை துரிதமாக செய்யாமல், அவசரப்படாமல் செய்யாமல், நிதானமாக நண்பர்கள் உதவியோடு திட்டமிட்டு செய்யும் பொழுது வெற்றிகள் உங்களை தேடி வரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அதிகாரம் கண்டிப்பை குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். இருந்தாலும் மனம் ஒரு கலக்கத்துடனும் குழப்பத்துடனும் இருக்கும் என்பதால் அதை பற்றி கவலைப்படாமல் குலதெய்வ வழிபாட்டில் அமைதி காணுங்கள். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். குழந்தையின் செயல்பாடு உங்களுக்கு பேரும் புகழும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். ஆனால் உங்களுக்குத்தான் அதை புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லாததால் மனம் ஒரு குழப்பத்தில் இருக்கும். எல்லாற்றையும் நேர்மறையாக எடுத்துக்கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். விருச்சிகம், நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்த, எதிர்பார்த்து கொண்டிருந்த, நீண்ட நாளாக காத்திருந்த புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதனை உங்களுடைய வாக்குவன்மை, உங்களுடைய பேச்சு திறமையால் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பார்கள் என்று உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமை வெளியில் தெரியும் நாள். பெண்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் இலக்குகளை எளிதில் அடைவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து வெற்றி காண்பீர்கள். இலக்குகளை அடைந்தாலும் மனம் என்னமோ ஒரு குழப்பத்திலே இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். குலதெய்வ வழிபாடு அமைதியை தரும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் அவர்கள் உங்கள் சொல்படி கேட்பது நடப்பது உங்களுக்கு மனதில் புரியும். மனதில் புரிந்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். விருச்சிகம், சுயசுந்தரம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரை இருந்த தடைகளெல்லாம் நீங்கி வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். தொழிலில், வீட்டில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஓடும். உங்களுடைய கோபதாபங்கள் குறையும். நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். உங்கள் திறமையை வேற்றுமொழி பேசுபவர்கள் அங்கீகரிப்பார்கள், ஆதரவு தருவார்கள். தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். அதனால் ஒரு பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் அலைச்சல்களை தரும் என்பதால் அதை தவிர்க்கவும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு செலவுகளை ஆடம்பரமாக செய்து ஒரு தொந்தரவு கொடுத்தாலும் அவர்களால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருப்பீர்கள். ஏன்னால் அவர்கள் செலவு செய்வது மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் மற்றபடி உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். தனுசு, நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த காரியத்தை தொழிலில் செயல்படுத்தி இன்று வெற்றி பெறப் போகிறீர்கள். நண்பர்கள், சகோதரர்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். சிறப்பு முதலீடுகளை செய்து பிற்காலத்திற்காக சேர்த்து வைப்பீர்கள். குடும்ப அங்கத்தினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். தாய் வழி உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மனக்கலக்கத்தை கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். அதனால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். நண்பர்கள், சகோதரர்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும்.
வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பதாலும் உங்கள் மனமறிந்து நடப்பதாலும் மற்ற விஷயங்கள் மாறி நடந்தாலும் இது உங்களுக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அமோகமாக இந்த நாளை கடந்து செல்வீர்கள். மகரம், உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கடின முயற்சிகள், கடின உழைப்புகளால் நீங்கள் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்திக் கொள்வீர்கள். புதிய பொறுப்புகளை ஏற்று வெற்றிகரமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவு வேறு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் அதை பற்றிய கவலைகள் உங்கள் இல்லாமல் எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும். போட்டி பந்தயங்களில் குழப்பங்கள் ஏற்படும், இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. எதிர்பாராத பணவரவு தாமதமாகும். தொழில் சார்ந்த விஷயங்களில் அரசு ஆளுமை, நிர்வாக திறமை, அரசு விஷயங்களில் எல்லாம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் சகோதரர்கள் வளர்ச்சி உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதோடு அல்லாமல் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். கும்பம், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் விமர்சனங்கள் வந்தாலும் நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். தொழிலில் தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். மனம் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு இனம் புரியாத கவலையை கொண்டிருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் செய்தால் தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் அவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். அரசு விஷயங்கள், அரசாங்கங்களில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் சகோதர செயல்பாடுகள் மனசுக்கு திருப்தியை தரும். அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பயணங்கள் உங்களை தேடி வரும், அதையெல்லாம் நீங்கள் செய்து முடிக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய தனிமையை போக்கி அவர்களுடன் சிறிது நேரத்தை செலவிட்டால் அவர் மகிழ்ச்சி அடைவதோடு உங்களுக்கும் இந்த நாள் இனிமையாக இருக்கும். மீனம், உங்களுடைய திட்டங்கள், திறமைகள் எல்லாம் இன்று வெற்றி பெற்று உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாள். உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நாள். அதே நேரத்தில் தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை நடத்தி ஒரு செல்வாக்கை பெற்றுக்கொள்வீர்கள். அதிகாரிகள் ஆதரவை பெறுவீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்கும். அரசு விஷயங்கள், அரசினங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் இன்று அதை ஒத்தி போடவும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். சித்தப்பாவின் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் செல்வாக்கு மிகுந்தவராக இருப்பதால் ஈகோ இல்லாமல் அவரை அனுசரித்து நடந்தால் இந்த நாள் மட்டுமல்ல உங்களுக்கு எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்கும். இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருள்வானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழிகுறைப்போம். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன்.